காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க மாட்டுக்கார மேலாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா போகாத இருப்பா இருங்கப்பா ஏப்பா ஜெய் உனக்கு மேல இருக்கா பாருக்க நான் தான் 1:30 மணிக்கு மேல லூஸ் ஆவேன்னு தெரியும் இவே எத்தனை மணிக்கு ஆனேன்னு தெரியல வந்ததுல இருந்து இப்படியா இப்படி போகாத பாதையிலே போக கூடாது சும்மா புத்திகட்டு அங்கு இங்கும் சுத்த கூடாது புத்திகட்டு அங்கு இங்கும் சுத்த கூடாது சாமியார் அங்கும் இங்கும் உளவாடி கொண்டிருப்பது போல தெரிகிறது. நம்ம சந்திக்காத சாமியார்கள் கிடையாது. நித்யானந்த சாமியாரை சந்திச்சிருக்கோம், மத்தியானந்த சாமியாரை சந்திச்சிருக்கோம். அதே போல இந்த மாதிரி சீனு கட்டுற சாமியாரையும் சந்திச்சிருக்கேன். ஆனால் இன்றைய தினம் வந்துள்ள சாமி சாதாரணப்பட்ட சாமி கிடையாது. ஐயா இங்க தாளம் போட்டுக்கிருக்காரு அகர ஆறுமுகம். இந்த சீனு வேணாம்னு 3 மாசத்துக்கு முன்னாடியே பாண்டி கோயிலில் கிடாக்கறியை சமைக்கிறதுக்காக புடி துணிக்காக தூக்கி போட்டா குப்பையில. அதை இவன் தூக்கிட்டு கட்டிக்கா அப்படின்னா அப்ப எப்படிப்பட்ட ஆள்னு பாத்துக்கங்க. நீங்க நிலைமை அந்த மாதிரி ஆயிப்போச்சு மாப்பிள்ள. அந்த சைடு கட்டுவோம்ல, முருகன் பிள்ளையார் கட்டுவோம்ல, அது கேட்டேன். இது கட்டியாச்சுப்பா, சைடு எங்கப்பான்னு கேட்டேன். சைடு ஆரப்பாளையத்துல இருக்குன்றாரு. நான் சொன்ன சைடு இது, அவர் சொல்ற சைடு. நீ கேட்டது இந்த சைடை கேட்டிருக்க, அவன் சொல்றது அவன் வச்சிருக்கிற சைடை சொல்லியிருக்கேன். யாரோ ஒரு சாமியார் அங்கும் இங்கும் உளவாடி கொண்டிருப்பது போல் தெரிகிறது. யார் என்று பார்ப்போம். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாது என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. இது அவை சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாவம் கேட்டது. கருடா சவிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கவே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி போட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி போடும்? வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? அழவோடு உனை போடு உறவு கொள்ள வேண்டும். உயிர்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது இது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது. கருடா சவிகம்மா பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டதா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நாராயண நாராயண. நீங்க போயிட்டு வாங்க. 1/2 மணி நேரத்துக்கு உங்க தலை இங்கிட்டு தெரியக்கூடாது. என்ன
மாப்பிள்ள இப்போதே அந்த ஒரு பெட்டிக்காரன்னே உன்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசி காப்பரைச்சிலேருந்து அரைப்பறைச்சிலேருந்து முக்கால் பேசி சண்டை ஓட்டு போய் வந்திருக்காங்க. அப்படி என்ன சொன்னார் மாப்பிள்ள? என்ன சொன்னார் அப்படி? அதையா சொல்லி வச்சிருக்கா உடனே. இப்போ அந்த புராணம் ராமாயணம் கதை இதிகாசம் எல்லாமே அண்ணன் சொல்லிட்டாப்புல. உன்னைய பற்றி எல்லாமே சொல்லிட்டாப்புல. எடுத்து சொல்லிட்டீங்க மாப்பிள்ள. என்ன எக்காரணத்தை கொண்டு தன்மானத்தை விட்டுறக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்படி பயந்தே தெரிஞ்சுன்னா பின்னாடி இந்த கம்மா இருக்காரு அதில் பூரா முக்கிய வச்சு உனக்கு கொண்டே முடியும் பார்த்துக்க. ஆமா மாப்பிள்ள. முறடா நல்லா முறடா. எல்லாம் தெரிஞ்சா எதுக்கு பயப்படணும்? அதானே நல்லா முறா நாக்க கட்டி பல்ல கட்டி ஏற்கனவே செட்டு புல்லு கட்டி உதிர்ந்துருப்படா. வாங்க. யார் நீங்க? என்ன வாங்க போறீங்க? உங்களத்தை வாங்கன்னு. என்ன உன்னால வாங்க முடியுமா? நான் யாரு? எப்பேற்பட்ட ஒரு ஆளு? சரி வாங்கணுங்கிறேன். என்ன உன்னால வாங்க முடியுமா? உங்களை வாங்குறேன்னு சொல்லல. நீதானே வாங்கன்னு வரவேற்பு கொடுத்திருக்கேன். வாங்கன்னு வருக அப்படின்னு வரவேற்பு. சரி என்ன வரவேற்பு கொடுக்குற? நீங்க யாரு? நான் இந்த இடத்துக்குரியவன். எந்த இடத்துக்குரிய ஆளு? இந்த இடம்னா இந்த இடம் எங்க இருந்தேன்? எந்த இடம்? இந்த இடம் தான். உன் இடம் எதை வச்சு சொல்றீங்க? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சியா வச்சிருந்தா உங்களுக்கு சொந்தமாயிருமா? ஆமாங்க. ஆடி அடங்கு வாழ்க்கையோட 6 அடி சொந்தமாடான்றீங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்குன்ற பொழுது யாருக்கு எந்த இடம்னே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெரியாம போய்கிட்டு இருக்கு. உண்மைதான். ஆனா இது உன் இடம்ங்கிற அத்தாச்சியை வச்சிருக்கேன். இல்லாம காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். சரி, அத்தாச்சி நீ வச்சிருக்க. ஆமாங்க. உனக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எங்க அண்ணன் வச்சிருந்தார். அது நியாயம். ஆமா. உங்க அண்ணனுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தார். அத்தாச்சி? ஆமா வச்சிருந்தேன். நீ வச்சிருந்தா உங்க அண்ணன் வச்சிருந்தேன். உங்க அப்பாவை வச்சிருந்தானா? எங்க ஐயாவும் வச்சிருந்தாரு. என்னடா முறக்கட்ட குடும்பமா இருக்குது. என்ன சொல்றீங்க? அத்தாச்சின்னா அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சின்னு சொல்லுவாங்க. ஆத்தா நீ அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி ஆத்தா மாதிரி இல்லையா? அப்புறம் நீ தான் சொன்ன நான் வச்சிருந்தேன் அண்ணன் வச்சிருந்தேன் அப்பே வச்சிருக்கேன்னா இடத்துக்குரிய அத்தாச்சியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத்தாச்சி எத்தனை போடணும்? அப்ப இந்த இடத்துக்குரிய ஆதாரம் என்று சொல்லுடைய பட்டா செட்டா வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அதனால உங்க இடமா? சரி உங்க இடமா இருக்கட்டும். என்னதுக்கு வெளிவரிச்ச? நீங்க யாருன்னு கேக்குறேன். நான் எங்கும் தங்கும் தடையின்றி போய் வரக்கூடியவன். என்ன பார்த்து இந்த இடத்துக்கு ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. என்ன பார்த்து யாருன்னு கேக்குற? எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க யாரு என்னன்னு விசாரிக்கிற வேற ஒண்ணு யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாங்க. என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் தெரியும் இவர் இன்னார் தான் என்று. உனக்கு தெரியலையா? தெரியாம தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். தெரியலங்க. நல்லா பாடுறனே தெரியலையா? ஆளை பார்க்க தெரியுது ஆனா யாருன்னு தெரியல. யாருங்கிற விவரம் தெரியவில்லை. ஆமாங்க. நான் 14 உலகமும் போய் வரக்கூடியவன். யார் அர்த்த? 14 உலகமும் போய் வரக்கூடியவன். சரி. அதுல விதல சுதல மகாதல ராசதல பாதாள மத்திலோகம் சத்தியலோகம் தபலோகம் தனலோகம் உபலோகம் உபலோகம் புரோகம் என்று சொல்லக்கூடிய 14 உலகமும் போய் வரக்கூடியவன் நான். நீங்க? நான். உங்க பேரு? பச்சை பேர். அதே என்ன பேருன்னு கூப்பிடுவாங்களே? ஆமா எல்லாரும் சொல்லி. ஆமாங்க. அதான் என்னுடைய பெயர். அந்த பேர் தான் என்ன பேருன்னு கேக்குறேன். நான் ஏன் வச்ச பேருங்கிற பேர் என்ன பேர்? வச்ச பேர் தாங்க. என்ன பேருன்னு கேக்குறேன். கூப்பிடுவாங்க. இப்ப முனியசாமி கந்தசாமி ராமசாமி அப்படின்னு பேர் இருக்குல்ல, அது போல உங்க பேர் என்ன? என் பேரு வச்ச பேர் தான். இப்பதான் கம்புக்கு வேலை வரும்னு நினைக்கிறேன். உங்க பேர் வச்ச பேர் தான். அத என்ன பேருன்னு கேக்குறேன். எல்லாரும் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த பேர் தான் என்ன? எல்லாரும் சொல்லி கூப்பிடுற பேர் தான். எல்லாரும் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. இப்ப நீ தூரமா இருக்க. தூரமான வீட்டுக்கு தூரமாவா? வெகு தூரத்துல இருந்தனா சரி என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பேரை வச்ச பேரத்தை அந்த பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நீ அதே என்ன பேருன்னு கேக்குறேன். அதான் வச்ச பேருனே. ஐயப்பா கொடுமைதானா? அந்த பேர் தான் என்ன பேருன்னு கேக்குறேன். அந்த ஓனா அப்புறம் பேர் வைக்க முடியும்? அந்த ஒண்ணு இல்லைங்க. உங்க நாம வேதையும் என்னன்னு கேக்குறேன். என் பெயர் நாரதர் மகரிஷி. நாரதரா? நாரதர் மகாமுனிவன். நீங்க தான்? நானே தான். என்ன வேலையா வந்தீங்க? கலகம் செய்வதற்கு. சந்தோஷமா இருக்கிற ஊர்களில் சண்டையில் விடுறதா? ஊர்ல கலகம் என்றால் நான் கிடையாது. உலகமெங்கும் சென்று நற்கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்கலக சாமியா நீங்க? நான் தான். இப்ப நாங்க கல்லெடுத்து சண்டை ஓட்டோம்னா? நான் சொல்லால கலகம் பண்ணுவேன். கம்பெடுத்து சண்டை ஓட்டோம்னா? அன்பால கலகத்தை வெகு சிறப்பா நடத்துவேன். கோபம் கூடனா கத்தியை கூட எடுப்போம். புத்திய வச்சு நான் பண்ணுவேன் கலகம். அதே கோபமான அருவால கூட எடுப்போம். அறிவால செயல்படுத்துவீங்க கலகத்தை நீங்க. எங்க கலகம் பூரா ஆளுக்கு 4 அற அரைஞ்சாத்தே முடியும். தெரியும். உங்களுடைய கலகம் எங்க போய் முடியும்? காவல்துறையில போய் முடியும். என்னுடைய கலகம் ஆரம்பம் கலகமாக இருந்துட்டாலும் முடிவில் நன்மையாக இருக்கும் நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய நற்கலக சாமியா நீங்க. ஓ எங்க இருந்து வரீங்க? சத்தியலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. சத்தியமங்கலம்னா ராமசாமிக்கு சொந்தக்காரா? சத்தியமங்கலம் கிடையாதியா? சத்தியலோகம். சத்தியலோகமா? சத்தியலோகம் பிரம்மலோகமியா? மேலோகவாசி. மேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்படி சொல்லுங்க. மேலூர்காரா? ஆமா. மேலூர்னா அந்த ஒரு பொம்பளை ஆளு பருத்தி பால் கடை ஓட்டுருந்துச்சு. இப்ப எவ்வளவு ரேட்டு விக்குது?
பருத்திப்பால் கடையா? மேலூர்னா எந்த ஊரை சொல்ற நீ? மேலூர் நம்ம ஒத்தக்கடை கொட்டாம்பட்டி மேலூர். அறிவு கட்டவனே, மேலூர்னா மேலோகம். மேலோகமா? மேலோகத்தை சுருக்கி மேலூர். சரிங்க, மேலூர்காரர் நீங்க. ஆமாமா. ஓ, உங்க அப்பா யாரு? பிரம்மா. யாரு? பிரம்மன். அவர் மயந்தானா? ஆமா. என்ன அவர் மயந்தானுங்கிற நம்ம எங்க அப்பா முன்ன பொண்ணா பார்த்தா மாதிரி. நல்ல மனுஷனுக்கு பிள்ளையை பாரு, இப்படி சட்டையும் போடாம ஒண்ணும் இல்லாம உங்க அப்பா நல்ல செலவாளி தானே. ஒரு சட்டை எடுத்து சட்டை போடுறது கிடையாது, எதையும் சட்டை பண்றது கிடையாது. ஏன் இப்போ உங்க அப்பா மட்டும் நல்ல பட்டு சட்டை 1300 1400 இருக்கு சட்டை எடுத்து போட்டு. எங்க அப்பாவும் சட்டை போட மாட்டாரு. போட்டு நல்லா தானே போட்டு வந்தாரு. நான் தான் பார்த்தேன். இல்ல பச்சை கலர் பட்டு சட்டை முந்தா நாள் பார்த்தேன். முந்தானத்து பாத்தியா? ஆமா. நீ யாரையோ பார்த்திருக்க தம்பி. அவரைத்தான். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன போல முனிவர்களாவே இருந்துட்டாலும் எங்க அப்பா பிரம்மாவை பார்க்கணும்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருக்க வேண்டும். தவம் இருந்தா தான் அவர் நேரில் காட்சி அளிப்பார். சரி. அப்படி இருக்குன்ற பொழுது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பார்த்த மாதிரி உங்க அப்பால பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரியுமுங்க உங்க அப்பாவை முந்தா நாள் தான் நான் பார்த்தேன். பார்க்காம சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா அப்படிலாம் யாரும் பார்க்க முடியாது தம்பி. நான் பார்த்தேன். முந்தா நாள் பார்த்தேன். காரணம் இல்லாம சும்மா சொல்ல மாட்டேன். முந்தா நாள் பார்த்தேன் உங்க அப்பா. எங்க அப்பா? ஆமாங்க. எங்க அப்பாவை நீ பார்த்தேன்ல? நான் தான் பார்த்தேன். நான் உன் கண்ணுக்கு தெரிவதே புண்ணியம். சரி. போன ஜென்மத்துல உன் தாய் தப்ப நல்லா செஞ்சிருக்காங்க. புண்ணியம். அவங்க செஞ்ச புண்ணியத்துல நீ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க. இதுல நீ போய் எங்க அப்பா நான் பார்த்தேன். அப்படி முந்தா நாள் சத்தியமா சொல்றேன், நம்ம ஊர்ல இருக்க முருகனுக்கு பொதுவா உங்க அப்பாவை நான் பார்த்தேன். ஒருவேளை கனவுன்னு கொண்டு போனோம். இல்ல பார்த்தேன்ல. எங்க பார்த்த? காளையார் கோயில் ஒயின் ஷாப்ல 1 கோட்டு வாங்கி ஆளு கட்டிங்கிறே அடிக்கிறேன். அறிவு கட்ட ஜென்மமே. மிச்சர் பாக்கெட் இல்லாம குடிக்க மாட்டோம்டாப்ல. நார்த்தங்க அவரு வாங்கி கொடுத்து நக்கிக்கிட்டே வீடு போனாப்ல. என்ன அவருங்க அப்பா அவர் கடை அறிவட்டவனே. அந்த லாரி டிரைவர் அவர் இல்லையா? மொகர கட்ட அவர் பேர் பரமண்டா மடப்பல. நான் சொல்ற பிரம்மா தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர் சிருஷ்டிகர்த்தா, படைப்பு தொழிலுக்கு அதிபதி எங்க அப்பா பிரம்மா. என்ன வரல வைக்கிறாரு? படைக்கிறாரா? ஆமா. என்னத்தை படைக்கிறாரு? இந்த உலகத்தை 4 வகை யோனி 7 வகை பிறப்பு எரும முதல் 84 லட்சம் சீவராசில எங்க அப்பா பிரம்மன் படைத்துக் கொண்டிருக்காரு. எல்லாத்தையும் படைக்க கூடியது எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. விண்ணை படைச்சது எங்க அப்பா. புல் பூண்டு பூச்சிகள் எங்க அப்பா. ஆலமரத்தை படைச்சது அரச மரத்தை படைச்சது எங்க அப்பா. பூவரச மரத்தை படைச்சது எங்க அப்பா. போஸ்ட் மரத்தை படைச்சது. ஏன் உங்க அப்பா கொத்தனார் வேலை தெரியாதா? போஸ்ட் மரமா? அந்த போஸ்ட் மரத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களை படைத்தது எங்க அப்பா. உங்க அப்பா. அப்ப எல்லாத்தையும் படிக்கிறது உங்க அப்பா தான். எங்க அப்பா தான். மாற்றம் கிடையாது. இந்த கழுதையை படைச்சது யாரு? எங்க அப்பா தான் படைச்சாரு. அதை விடல. ஒட்டகத்தை படைச்சது யாரு? எங்க அப்பா தான். நாயை படைச்சது யாரு? எங்க அப்பா தான்டா. கரும நாயையுமா? என்ன கருமம்ங்கற? நாயை படைச்ச உங்க அப்பா. நாயாக அவதாரம் எடுத்தவர் யாரு? பைரவராகப்பட்டவர் மடப்பல. அப்ப நாயை படைச்சது உங்க அப்பா தான். எங்க அப்பா தான். மாற்றம் கிடையாது. அனைத்து சீவரசன் அப்பா தான் படைக்கிறாரு. உங்க அப்பா தான். நீர் வாழ்வன ஊர்வன பிறப்பன தாவரங்கள் தேவர்கள் மனிதர்கள் அனைவரும் படைத்த இந்த பிரம்மனாகப்பட்டவன் உங்க அப்பா தான். ஆமா. அப்ப இந்த மிருகங்களை படைச்சது எங்க அப்பா தான். நாயை படைச்ச உங்க அப்பா தான். மாற்றம் கிடையாது. இந்த நாய் ஏன் கார்த்திகை மார்கழியில ஒத்த நாயை 10 நாய் இழுத்துக்கிட்டே தெரியுது? சும்மா வந்துக்கிட்டு ஒரு 4 பாட்டை படிச்சுக்கிட்டு நாராயணா ஓராயணா அப்படின்னா போதாது. 10 தெரியுது. என்ன நீதான் இந்த 19 படிச்சிருக்கீல்ல? நான் படிக்காம பேச மாட்டேன். இல்ல 19 புராணம் படிச்சோன்னு சொன்னாலே. ஆமா. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூமுக்குள்ள உட்காந்து ஒரு புராணம் எழுதினேன். ஏன்னா உட்காந்து எழுதுக்கு வேற இடம் கிடைக்கலையா உனக்கு? அங்கதாங்க ஆளு பேர் சத்தம் இல்லாம நல்லா எழுதுறதுக்கு தோதா இருக்கு. நல்லா கமகமான மனமனன்னு உட்காந்து எழுதி. ஆமா, அதிகமான ஒரு டிப்பல. நாய் கார்த்திகை மாசம் ஏன் இழுத்துக்கிட்டே தெரியுது? ஒரு நாரதர்கிட்ட என்ன கேள்வியை கேட்கிறேன்? ஏன் தெரியுமா தெரியாது அதை மட்டும் சொல்லுங்க. சும்மா வந்துக்கிட்டு அப்புறம் 5500 சம்பளம், இதில் ஆட்டோ காசு 200, ஊர் காசு என்ன சும்மாவை கிடக்கு? அதெல்லாம் வரவே கூடாது நாடகத்துக்கு. அதுக்கு மாரி தெரியலன்னா சங்கத்தில் தங்கியிருப்பேன். வந்து அப்பைக்கப்போ என்கிட்ட வந்து விஷயங்கள்லாம் கேட்டு படிச்சுக்குங்க. 1300 ரூபாய்க்கு புக்கு வாங்கி வச்சிருக்கேன். என்ன நூல் அது? என்ன நூல்? சமையல் குறிப்பு. நாய் எதுக்கு கார்த்திகை மாசம்? இப்ப எங்கடா கார்த்திகை மாசம்னு கணக்காடா இருக்கு. இப்ப நிறைய எல்லா நாளும் எந்த மாதமும் இழுத்துக்கிட்டு தான் தெரியுது. ஆமாங்க. அது உனக்கு அதுல ஒரு சந்தேகம்? ஆமாங்க. நாய் அந்த மாதிரி திரிவதற்கான காரணம் என்ன அப்படின்னா? என்ன காரணம்? ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு ஒவ்வொரு விதம் உண்டு. சரி. எல்லாமே உறவு வைப்பதுல, அதாவது உடல் உறவு வைப்பதுல நாய்களுக்கு அப்படி ஒரு தன்மை. சரி. அது மட்டும் அப்படி இழுத்துட்டு தெரியுது. வேற பறந்து தெரியக்கூடிய வண்ணத்து பூச்சியை பார்த்திருக்கியா? அதுவும் ஓட்டிக்கிட்டு தான். ஆமாங்க. தட்டாம்பூச்சின்னு சொல்றான், அதுவும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கு. வெட்டிக்கிளி என்று சொல்லக்கூடிய விட்டி பூச்சியை பாரு, அதுவும் அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் அந்தந்த ஜீவன்களுக்கு இப்படித்தான் உறவு வைக்கணும்னு பிரம்மன் படைத்தாரா? அதுக்காண்டி நாய் அப்படி தெரியுதுன்னு கேட்டா தெரியுமா தெரியாதா? நீங்க வாட்டுக்கு அப்புறம் மழுப்ப கூடாது, ஊர்ல ஏமாத்த கூடாது. நாய் இழுக்குது, அது இழுக்குதுன்னா
தெரியாம எதுக்கு வர்றீங்க? 4 பாட்டை மட்டும் படிச்சுட்டு ஊர்ல கை தட்டுவாங்கன்னா போதுமா? நிறுத்தும் போத நாய் அப்படி திரும்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். என்ன விஷயம்? பஞ்ச பாண்டவர்கள். சரிங்க. ஐவர். சரி. யார் யாரு? யாரு? தர்மன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லுடைய ஐவர். இந்த ஐவருக்கு ஒரே மனைவி திரௌபதி. திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி. 5 பேருக்கு ஒரே பொண்டாட்டியா? ஆமா. ஏன்னா அவ வாங்கின வர்றம் அப்படி. அதனால ஒரு காரகரத்தினால ஐவரையும் திருமணம் முடித்தாள். சரிங்க. அப்ப திருமணம் முடித்து வாழ்ந்து வருகின்ற பொழுது ஐவருக்கு ஒரு நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை? அதாவது வீட்டுக்குள்ள இருக்கும் போது யாராக இருந்தாலும் வெளியில அவங்களுடைய பாத்திரத்தை கழட்டி வச்சுட்டு தான் உள்ள வரணும். சரி. இது யாருடைய பாத்திரச்சி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அடையாளத்துக்காக. அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒருவர் தான் தன் மனைவியோட இருக்க வேண்டும் உறவுல அப்படிங்கிற ஒரு நிபந்தனை உண்டு. சரிங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தர்மர் என்ன பண்றாரு, பாஞ்சாலியை பார்க்கறதுக்கு உள்ள போயிட்டாரு. வீட்டுக்கு போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியில தன்னுடைய பாத்திரத்தை கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போறாரு. அவர் உள்ள போன அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து பீமன் அங்கே வருகின்றார். பீமன் வந்து பார்க்கின்ற பொழுது அந்த அடையாளத்துக்குள்ள பாத்திரச்சை என்ற செருப்பு வாசல்ல இல்ல. சரி. செருப்பை யாரும் இல்ல. பாஞ்சாலி மீட்டி தான் உள்ள இருக்கு. சரிங்க. நம்ம ஏதாவது போய் பேசலாம்ட்டு அவர் யதார்த்தமா உள்ள போறாரு. உள்ள போனா அங்க ஏற்கனவே இருக்கிறது யாரு? யாரு? தர்மனும் பாஞ்சாலி. அப்படிதான் தர்மர் பார்த்தாரு. ஏண்டா உனக்குலாம் அறிவே கிடையாது. யாரை கேட்குறீங்க? ஏண்டா புத்தி கட்டவனே. இல்லை யாரை கேட்குறீங்க? சோத்தத்தானே திங்கிறீங்களா? யாரை கேட்குறீங்க? உன்னை தாண்டா கேட்குறேன் அப்படின்னு தர்மர் பீமனை கேட்குறாரு. அங்க வெளியில பாதரட்சை இருக்குல்ல. ஆமா. அதை பார்த்தா உள்ள வரக்கூட ஒரு கணக்கு இருக்கு, அடையாளம். அப்ப வெளியில இருக்கிற பாதரட்சை பார்த்துட்டு எப்பறம் நீ எப்படிலாம் புத்தி கட்டத்தனமா உள்ள வந்துகிட்டு இருக்க அப்படி கேட்கின்ற பொழுது, சரிங்க, அப்பதான் பீமன் சொல்லுகின்ற அண்ணே உள்ள பாதரட்சை வெளி வாசல்ல கிடையாது. பாதரட்சை இல்லை என்று நான் யதார்த்தமா உள்ள வந்தேன். அப்ப நீ யதார்த்தமா உள்ள வந்திருக்கனா அப்ப வெளியில கலட்டி போட்ட அந்த பாதரட்சை செருப்பு என்ன ஆனது பாப்போம்னு வெளியில வந்து பார்த்தா இந்த நாய். எந்த நாய்? நீ கேட்டலடா நாய். அந்த நாய் கேட்டல, நாயை கேட்டல. இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பாதரட்சை என்ற சொல்லுடைய செருப்பை, ஏன்னா அந்த காலத்துலலாம் மன்னர்கள் காலத்துல அரசாங்க காலத்துலலாம் செருப்பை வந்து மிருகத்தின் தோலுல தான் செய்வாங்க. அப்ப தோல் எப்பவுமே ஒரு வாடையாத்தான் இருக்கு. அந்த வாடைக்கு தோல் வாடைக்கு இந்த நாய் என்ன பண்ணுச்சா அப்படி தெருவுல போய் 2-3 நாய் சேர்ந்து கடிச்சு இழுத்துக்கிட்டு தெரிஞ்சான். சரி. செருப்பு. அப்பதான் தர்மர் நாய்களுக்கு கொடுத்தாரா சாபம். இப்ப நானும் என் மனைவி உள்ள இருப்பதை என் தம்பி வந்து பார்க்க காரணமானது இந்த நாய். அதை செருப்பை கடிச்சு இழுத்துக்கிட்டு தெரினாலதான். செருப்பு அடையாளத்தை நீ கடத்திட்டு போட்டல, அதனாலதான். நீ எப்படி இந்த செருப்பை கடிச்சு இழுத்துக்கிட்டு தெரியும், அதே மாதிரி நீ இல்லறத்துல ஈடுபட்டாலும் சரி இப்படித்தான் இழுத்துக்கிட்டு தெரியணும், 4 பேர் பார்த்து கல்ல விட்டு எறியணும் அப்படின்னு தர்மன் நாய்களுக்கு கொடுத்த சாபம். அதனால ஆண்டா நாய் இப்படி இழுத்துக்கிட்டு தெரியுது. ஏத்துக்கிறியாடா? சந்தோஷங்க. படிச்சிருக்கீங்க அப்போ ஓரளவுக்கு. பாரா. சரி. என் புக்கு அதே 2 நாளா காண எடுத்துட்டு போயிட்டீங்களோ? ஏய் அடப்பல. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அம்மா யாரு? யாரம்மா? உங்க அம்மா தான். கலைவாணி. களவாணியா? களவாணி கிடையாது, மூதேவி. கலைவாணி. ஆயக்கலை 64 கலைகளுக்கு வாணி சரஸ்வதியாகப்பட்டவள் என் தாய். தமிழ்ச்செல்வி, கலைச்செல்வி, கலைமகள், கலையரசி என்று சொல்லக்கூடிய தாயாகப்பட்டவள். இத்தனை பேர் அவங்க அம்மாவுக்கு? தாய்க்கு பலவிதமான நாமங்கள் உண்டியா. கல்விக்கு அதிபதியாகப்பட்டவள் இல்லையா? என்ன வேலை பார்க்குறாங்க? கல்வி அறிவு தரக்கூடியவள். வெள்ள கலை உடுத்து வெள்ள பணி கொண்டு வெள்ள அரியாசனத்தில் விட்டு இருப்பாள் என் தாயாகப்பட்டவள். உங்க அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? கல்வி அறிவு தரக்கூடியவள். அரசாங்க பள்ளிக்கூடமா இல்ல பிரைவேட் பள்ளிக்கூடமா? வாத்தியார் வேலை பார்க்குறாங்களா? அவ இல்லைன்னா எந்த உலகத்துல எதுவும் கிடையாதா, கல்வி என்பதே கிடையாதுரா. ஆமா. இல்ல என்ன காரணம்னு கேட்கிறேன். கல்வி அறிவு தரக்கூடியவள். இன்னைக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க பாடுறனா உன் நாவல குடியிருக்கூடியவள் என் தாய் சரஸ்வதி. அவன் நாவல் இல்லைன்னா உன்னால பேச முடியாது, ஊமையா தெரிய முடியும். அப்ப எல்லாரும் பேசுறதுக்கு காரணம் என் தாய். மாற்றம் கிடையாது, மாற்றமே இல்லை. இந்த ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில வீட்டுல ஒரு சில நபர்கள் வாய் பேச முடியாத ஊமையா பிறந்துடுறாங்களே, அப்ப என்ன உங்க அம்மா வெளிநாடு போயிட்டாங்களா? நல்ல கேள்வியா. எல்லாரும் சில பேர் ஊமையா பிறக்க காரணம் என்ன அப்படின்னா இப்படி அகராதியா பேசுறது. எப்படி? இந்த மாதிரி பெரியவரிடத்தில் எவன் ஒருவன் மதிப்பு மரியாதை இல்லாம பேசுகின்றானோ அண்ணவனு சரி, தாய் தகப்பனை அடிச்சு துன்புறுத்தக்கூடியவர்கள், அகராதியா பேசி தாய் தகப்பன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம பேசக்கூடியவர்கள்லாம் அடுத்த பிறப்புல வாய் பேச முடியாத அளவுக்கு ஊமையா பிறப்பான். தாய் தகப்பன் கடைசி காலத்துல கஞ்சி தண்ணி ஊத்தாம அவங்களை அடிச்சு துன்புறுத்தினான்னு வச்சுக்கவே கையாளு ஊனமா பிறப்பேன். சரிங்க. ஒரு கணவன் மனைவி உறவு வைக்கின்ற பொழுது அதை கள்ளத்தனமா மறைஞ்சு ஒளிஞ்சு
ஒளிஞ்சு நின்று பாக்குறியான் பாத்தியா, அவன் குருடனா பிறப்பேன். சரி, புரியுதா? இதெல்லாம் ஊனமா பிறக்கிறது, குருடா பிறக்கிறதுல இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குது. அப்ப முன்பு செய்தால் பின்பு விளையும். முற்பகல் செய்யும் வினை பிற்பகல் தாமே விளையும் சொன்னேன். வினை வச்சவே வினைய இருக்கணும், தின விதைச்சவன் தினைய இருக்கணும், வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் போகணும், தப்பு செஞ்சவே தண்டனை அனுபவிக்கணும். அதே மாதிரி தான் உப்பு தின்னவே தண்ணி குடிக்கணும். இப்படி விஷயங்கள் இருக்கு. ஆமாங்க, பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் காட்சி பிரம்மச்சாரி. பெரும்பச்சேரி இல்லையா? பெருமைச்சேரி இல்லடா, பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரிண்டா? பிரம்மச்சாரினா தெரியாது? தெரியாம தானே கேட்கிறேன். பிரம்மச்சாரினா திருமணமாகாதவன். ஏன் பொண்ணு கிடைக்கலையா? கிடைக்காமல எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா 3 லிட்டர் டீசலை ஊத்தி பொருத்தி விட்டீங்கன்னா மடமடன்னு பிடிக்கும். ஏண்டா, திருமணம் என்பது எவ்வளவு சுபகாரியமான ஒரு விஷயம். என்ன அது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு மண் என்னத்தை வாங்கி ஊத்த சொல்ற? பிடிக்கல, மனசுக்கு பிடிக்கவில்லை தம்பி. மனசு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசை இல்லாதவன் ஆரதன். 3மே இல்ல. 3 ஆசைகள் இல்லை. இல்லையா? இல்ல. ஏன் ஒட்ட அறுத்துட்டீங்களா? வெறுத்துட்டேன். மடப்பல நீ வேணும்னா அறுத்து நாய்க்கு போட்டு போ. வெறுத்துட்டீங்க. அப்ப கல்யாணம் ஆகவில்லை. ஏன் அமையலையா? அடுத்த இடத்துக்கு வாடா. அதே விருப்பம் இல்ல, எதுவுமே ஒன்று விரும்பினாத்தேன். புரியுதா? விரும்பினா வேம்பும் கரும்பாக இருக்கும். சொல்லியிருக்காங்க. விரும்பலனா கரும்பும் வேம்பாக மாறிவிடும். சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல, நாட்டம் கிடையாது, அதனால நாட்டம் வைக்கல அதுல. அதனால கல்யாணம் பண்ணல. ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை இருக்கு, வாங்கி தரேன், போட்டு பாக்குறீங்களா? விருப்பம் வரும்னு சொல்றாரு. சரி, அப்படி வாங்கி கொடுத்தா ஏற்பாடு பண்ணுவியா? இந்த வேலை எப்ப இருந்து பாக்குற நீ? ஏற்பாடு வேணா பண்றேன். ஒரு 230 ரூபா இருந்தா கொடுங்க. இப்படி கிளப்பிட்டியே ஒரு மாதிரியா சொன்னாங்க அந்த வயலுங்க. என்ன இல்லங்க, ஏற்பாடு அதெல்லாம் பண்ணி. அறிவுகட்ட ஜென்மமே, மூவாசை கிடையாதுன்னா மண்ணாசை. இந்த மண்ணுல நிக்கலாம், நிக்கக்கூடிய மண்ணு நமக்கு சொந்தமாக வேண்டும். சொத்து சோங்கள் சேகரிக்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. பெண்ணாசை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதல் இச்சை கொண்டு இன்பம் குடும்பம் என்ற வாழ்க்கையில ஈடுபட வேண்டுங்கிற ஆசை கிடையாது. பொன்னாசை, நகநற்றா வாங்கி உடம்புல அணியன் அப்படிங்கிற ஆசை கிடையாது. இந்த 3 ஆசையை வெறுத்தவன் தான் நஷ்டீய பிரம்மச்சாரி. இப்பிறப்புல கிடையாது, முப்பிறப்புல உண்டு. ஏற்கனவே கல்யாணம் பண்ணீங்களா? அப்படி முக யுகத்துல பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணிருக்கேன், காதல் வச்சிருக்கேன். பொண்டாட்டி யாரு? 52 மனைவிகள். 52 பொண்டாட்டி கட்டி பால் பண்ண வச்சு நடத்துனீங்களா? வெட்டி போல மோகர எப்ப பால் பண்ண மோகர. என்னங்க பூலோகத்துல நாங்க ஒத்த பொண்டாட்டியை கட்டி அதுக்கு ஒரு பிள்ளையை பார்த்து கொண்டு போய் யூகேஜி சேர்க்கறதுக்குள்ள காலில் ஓட்டுருக்க விகேசி தாச்சு போகுது. நீங்க என்னன்னா 52 பொண்டாட்டி பார்த்து. தம்பி, நீ கல்யாணம் பண்றனா எதுக்காக? எதுக்கு? உனக்கு ஒரு வாரிசு வேண்டும். ஆமாங்க. என்பது நீ முடிக்கிற திருமணம். நான் முடித்தது அதற்காக கிடையாது. 52 பெண்ணையும் திருமணம் முடித்து அச்சரங்களா கொடுத்துருக்கேன். எங்க சாரங்கள்? அச்சாரமா? படைய பாட்டு இருக்கு. படைய பாட்டியா? அப்ப காப்பு என்ற ஒரு பெண்ணை செயலாகவும் 52 பேர் அச்சரங்களா கொடுத்துருக்கேன். அச்சரங்களா என்ன அச்சரம்? பாட்டு பாடுகின்ற தாள கணக்கு இருக்குல்ல, இந்த விரல விட்டு என்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தாள கணக்கு அச்சாரங்களாக கொடுத்துருக்கீங்க. ஆமா. அப்ப வந்து 52 கொண்டாட்டி 60 பிள்ளைகள். உங்களுக்கா? எனக்கு 60 பிள்ளையா? ஆமா. அது எப்படி டைனோசர் முட்டை ஓட்டது மாதிரியா? 60 பிள்ளை மொச்ச பேர் மோகர கட்டைய பாரு. என்ன? நான் மாயை என்றால் என்ன என்பதை அறிவதற்காக என் பாட்டன் பெருமாள் கிட்ட போய் கேட்டேன். சரிங்க. மாயைன்னா உனக்கு தெரியணுமா? ஆவா அப்படின்னு கூட்டிட்டு போனார். சரி. கூட்டி போய் ஒரு இடத்துல அமிர்த சரஸ் என்று சொல்ல ஒரு தடாகம். அமிர்தம்னா என்ன? அமிர்த சரஸ் என்ன? தடாகம்னா இந்த மாதிரி குளம், பின்னாடி இருக்கிற ஒரு குளம், அந்த மாதிரி ஒரு குளம். அந்த குளம் ஏற்கனவே ஒரு முனிவரால் சாபத்தை பெற்றது. சரிங்க. ஆண்கள் போய் குளிச்சா பெண்ணா மாறிடுவாங்க, பெண்கள் போய் குளிச்சா ஆணா மாறிடுவாங்க. அப்படி ஒரு சாபத்தை பெற்ற ஒரு குளம். சரி. அங்க போய் மாயனா தெரிஞ்சுக்கிறணும்ல, போய் தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு கையில வச்சிருந்த அந்த யாழை அவர்கிட்ட கொடுத்துட்டு போய் குளத்துல போய் குளிச்சு எந்திரிக்கின்ற பொழுது நாரதனாக இருக்கக்கூடிய நான் நாரதி என்ற பெண்ணாக மாறினேன். நீங்களா? நான் பெண்ணா மாறிட்டேன். பெண்ணாக மாறின உடனே அந்த பகுதிக்கு வந்த ஒரு வேட்டையாளி. சரி. யாருன்னா தாள துபசன் அப்படி சொல்லக்கூடிய மன்னன் என்னை கண்டு என் மீது மயங்கி என்னை காதல் கொண்டு திருமணத்தை முடித்து அவன் மூலமாக 60 பிள்ளைகளே 3.25 நாளிலே தோற்றுவிக்கப்பட்டேன். பார்த்தா போதும் புள்ள வரக்கும். நீங்க பார்த்தா பிள்ளை வரக்கும். நீங்க? நாங்க நிறுத்து. பிள்ளை வரக்கும். நான் கல்யாணம் பண்ணா பிள்ளை வரக்குங்க. சரிங்க. ஆமா. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பேரு? என் பேரு கதையின் சாராம்சம் வீரத்தேவங்க. உங்க அப்பா பேரு? நம்பிராசன். அம்மா பெயர் நங்கை மோகினி. உள்ள இருக்கக்கூடியவர்கள்? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. நீ என்ன பண்ற? இந்த கப்புல தண்ணி கொண்டு வந்து எங்க அப்பா காணாம தெரிவித்துறேன். ஒருவருக்கு 2. ஆமாங்க. ஒருவருக்கு 2 உள்ள இருக்காங்க. சரி. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 7 பேர். நீ ஒரு ஆள் இங்க இருக்க, மிச்சம் 6 பேருங்க. மிச்சம் 6 பேருக்கு வேட்டைக்கு போயிருக்காங்க. வேட்டையாட போயிருக்காங்க. ஆமா. நீங்க? நான் வேட்டைக்கார குடும்பம் தான். ஏதோ சத்தம் கட்டுச்சேன்னு சொல்லி அங்க இருங்கடா நீங்க வேட்டையாடிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமா. உள்ள பொம்பளை புள்ளனா யாரு?
ஒண்ணு வந்து ஆளுங்க, இன்னொன்னு என் தங்கச்சி. தங்கச்சியா? ஆமாங்க. கூட பிறந்தவளா? கூட பிறவாத சகோதரி. கூட பிறந்தாலும் பிறக்கலையா? கூட பிறந்தது அண்ணன் தம்பி 7 பேர் தான். அப்புறம் பொம்பளை புள்ள பிறவாத சகோதரி. பிரபாத சகோதரன் எப்படியா? எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோமுங்க. எடுத்து வளர்த்தீங்களா? ஆமா. எப்படி? ஐயா அண்ணன் தம்பி 7 பேர், அப்பாவோட மொத்தம் 8 பேருங்க. சரி. காட்டுக்கு வேட்டைக்கு போய்க்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா சரியான பள்ளம். ஜேசிபி கிட்ட தோன்றினாலும் 25 நாள் ஆகும் அந்த தண்ணி பள்ளம் தோண்ட. அந்த பள்ளத்தை லேசா விலகி பள்ளமா கிணறாடா? பள்ளம் தான், பெரிய பள்ளம். சரி. பள்ளத்தை லேசா விலகி போனோம்ல, விலகையில அங்க உள்ள கடந்து பீர்னு சத்தம் கடிச்சு. வீர்னு சத்தம் கேட்கவே எங்க அப்பா சொன்னார், ஏலே உள்ள ஏதோ மொசக்குட்டி கிடக்குறது மாதிரி இருக்கு, இந்தடான்னு சொல்லி கையில தரங்க கொடுத்து அனுப்பி விட்டாரு, குத்தி தூக்கிட்டு வாடான்னு சொல்லி. நான் தான் கிட்ட இறங்கி போனேன். உள்ள போய் பார்த்தேன், அது மொசக்குட்டி இல்ல மசக்குட்டி, பெண் பிள்ளை தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோமுங்க. பொம்பளை பிள்ளையா? ஆமாங்க. என்னடா காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைனா அதிசயமா இருக்குது. அதான் யாரோ போட்டு போய். அப்ப அந்த பெண்ணு கத்திய சத்தம் எப்படி? குஹா குஹா என்று அகவும் சத்தம் கத்துனாங்க. அப்ப அது பொம்பளை பிள்ளை. சரி, பொம்பளை பிள்ளை எப்படி கண்ட? நான் தான் பார்த்தாலும் தெரியுமில்ல. எதை பார்த்த? அதான் சரி. ஏய், எங்கடா இந்த 18 புராணம், எங்கடா 19 புராணம்? ஆமா வரல. 4 வேதம் 6 சாஸ்திரம் படிச்சோம் தானே. சொல்லுடா இப்ப சொல்லுடா விளக்கத்தை சொல்லியா. என்னது பொம்பளை பிள்ளை நீ எப்படி கண்ட? அதுலதான் உங்களுக்கு சந்தேகமா? ஒரு குழந்தைய பாக்குறோம்னா இது ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு காண்பதற்கு அடையாளம் இருக்குல்ல. சொல்லு, அடையாளத்தை சொல்லு. பார்த்தாலே தெரிஞ்சிருங்க. பார்த்தானே எப்படி தெரியும் சொல்லு. மட்டமல்லாக்க கடந்துச்சு பிள்ளை, பார்த்தா தெரிஞ்சு. அதெல்லாம் கேட்கல. வந்து மட்டமல்லாக்க கிடக்குது, குப்புற கிடக்குது, அதை கேட்கல. சரி. பார்த்த உடனே பொம்பளை பிள்ளை எப்படி வச்சு கண்ட? நான் தான் தடவி பார்த்தேன். இல்ல ஆமா. இந்த பிள்ளை என்ன முறை வேணும் உனக்கு? தங்கச்சி தான். தங்கச்சி நீ தடவி இருக்க? தங்கச்சி தடவல. தங்கச்சி இந்த தடவி பார்த்தேன்னா எதை தடவி பார்த்தேன்? அதை விளக்கத்தை சொல்லு. பெண்களுக்கு முடிச்சில்லாத தொண்டைன்னு சொல்லுவாங்க. ஓ. எந்த விஷயம் பொம்பளையாளர்கிட்ட சொன்னாலும் தங்க அது யார்கிட்டயாவது சொல்லிவிடுவாங்க. அதனால கழுத்து பகுதியை தடவி பார்த்தேன், முடிச்சில்லாத. ஆண்களுக்கு முடிச்சிருக்கும் சொல்லுவாங்க, பெண்களுக்கு முடிச்சில்ல. ஆமாங்க. இதை வச்சு நீ பொம்பளை பிள்ளை கண்டேங்கிற. நான் கேட்கிறேன், குழந்தையா இருக்கின்ற பொழுது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் முடிச்சிருக்காது. ஆண் மகனுக்கு எப்ப முடிச்சு வரும் தெரியுமா? இளந்தாறு வயது. பொண்ணு மாதிரி இளந்தாறு வயசு வருகின்ற ஆண்மகனுக்கு தொண்டையில முடிச்சு வருவாங்க. குழந்தையா இருக்கும் போது முடிச்சலாம் இருக்காது. அப்ப நீ எதை தடைய பார்த்த? இல்ல அன்னைக்கு ஆனா இருந்துச்சு. இது இல்லாம சொல்ல மாட்டேன். இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா சித்தப்பு? அங்க என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க? இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? இல்லன்னு தானே சொல்ற. அப்புறம் இருந்துச்சுங்கற? இருந்துச்சுங்க. என்ன இருந்துச்சு? முடிச்சு இருந்துச்சுல. முடிச்சிருந்தா ஆம்பளை புள்ளடா, வெட்டிப்பல. முடிச்சு இல்ல, உளற கூடாது. முடிச்சு இல்ல, கவனமா இருக்கணும். அன்னைக்கு இருந்துச்சா இல்லையாப்பா? நீ தானே கூட வந்து சொல்லுப்பா. ஏடா அவர் நாடகம் பார்க்க வந்திருக்கு, அவரு கூட வந்தாரா? அவர் அவங்க வீட்டு பரம்பரை பூரா எடுத்துக்கிட்டு அவங்க வேட்டைக்கு வந்தவங்க. ஆமா. எத்தனை பேர் கூடி வந்திருக்கீங்க? நாங்க நிறைய இருக்கோமுங்க. அப்ப எது பொம்பளை பிள்ளைன்னு எதை வச்சு பார்த்தேன்னு தெரியல உனக்கு? பார்த்தாலே தெரியுமுங்க. ஐயா பொம்பளை பிள்ளைன்னா வந்து தடவி பார்த்தா தெரியும் சொன்னேன். சரி, வேற என்ன அடையாளம் இருக்கு? வேற என்னத்த அடையாளம்? இங்கே கேட்கிறேன், விளக்கமா தெரிய வாங்கவா. வேற பார்த்தாலே தெரியுமுங்க ஆம்பளை பிள்ளைன்னா. எங்கிட்ட பொம்பளை பிள்ளைங்கிற. ஆமா ஆமா. சரி, இன்னொரு ஆளு. நீ அது என்ன? இன்னொன்னு நம்ம ஆளு. நம்ம ஆளுன்னு நம்ம ஆளுன்னு ஓ ஆளுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பிள்ளை? அது பொம்பளை பிள்ளை. அது எப்படி கண்ட பொம்பளை பிள்ளைன்னு? அது வந்து நான் ஆரம்பத்துல வந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா ஆமா. சரி, அந்த பிள்ளைய வர சொல்லு. வர சொல்லவா? ஓடியாத்தாய் இருல. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது.
நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரத மகரிஷி வந்திருக்கா. சுவாமி வந்திருக்காரு. ஆமாத்தா. அழைத்து வருங்க. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி 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 வழங்கி விழலாமா. அவருக்கு ஆசை இல்லையா இன்னொருக்கு போய் நீ அம்மு அம்மு சொல்லையில புண்டட்டிய புரிக்கிற சாமி அதே சாமி நீ சாமி சாமி சொல்லையில புரிச்சதல்ல பிள்ளைத்த சாமி அதே சாமி மந்திர சாமி போக்கிற சாமி. சுவாமி ஆடி பாரு வரப்பேத கொலை பண்பாடு சுவாமி. நாங்க வந்து வித்தியாச நிறைய வச்சிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே கையை தூக்கி வணங்குறதோட சரி. இதாங்க யாரு எங்கடா புடிச்ச? மாட்டுத்தாவணியில இருந்துச்சு. மாட்டுத்தாவணி திருஞ்சினது ஆடு மாடாடா தெரியறதுக்கு அங்கதான் வச்சு கரெக்ட் பண்ணி கூட்டு வந்து உன்னோட ஆளை பார்க்கின்ற பொழுது எனக்கு வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சா? வந்துருச்சே. அதுக்குள்ள வந்துருச்சா? என்னடா அதுக்குள்ள வந்துருச்சா? என்ன வந்திருக்கு? நல்விதமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வழங்க வேண்டும். சொல்லுங்க. நல்ல தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகையோட நடனங்களை பார்த்திருக்கேன். சரிங்க. பூலோகத்துல இப்படி ஒரு நடனம் ஆடுறீங்களே, ஆமா, உங்களோட நடனத்தை நான் பார்க்கணும். சரிங்க. உங்களுக்கு தகுந்தமாக கிராமிய பாடலாம் நான் பாடுறேன். சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் நாட்டாங்க. ஆடி மாசம் தந்தானே நானே நானே தந்தானே நானே வந்தேனே நான் வாரேன்னு நாம் தண்ணியந்தோனி சொந்தம்மா பாட்டெழுதி பாடி வரேனா உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தே உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால எங்களுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். தனனா 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 தரணா 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 தந்தனனா தரணா 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 தந்தனனா. கண்ணூருக்கு நேரமெல்லாம் கண்மணியும் உங்கனவா கட்டி அணைக்கிற நீ தகனையும் உன்னினவா. கண்ணூருக்கு நேரமெல்லாம் கண்மணியும் உங்கனவா கட்டி அணைக்கிற நீ தகனையும் உன்னினவா. நீ இருந்தா போதும் மணி நானித்த ஒரு பாட்டழுது கண்ணால் கண்டாள் பின்னால் மறையுறு பக்கம் வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பாக்குற ஒரு பாட்டு கண்ணால் கண்டால் பின்னால் மறையுறு அனல் பார்வை பாக்குற உனக்காக காத்திருந்தே உன்னோட நான் ஒன்னா சேரணும். அதனால என்னை முன்னே வந்து நிற்க வேணும். பிடிக்க முடியாது, அந்த ஓட்டம் ஓடுறீங்கடா. உங்க ஆட்டம் பாட்டத்தை பார்த்து மட்டிலா மகிழ்ச்சி. சரிங்க. இவடத்த உங்களுடைய தலைவி தங்கச்சி கூப்பிடுங்க. தங்கச்சி ஓடியாடா வள்ளிக்கண்ணு அழகு பிள்ளை வாடா. தங்கச்சி அண்ணன் உனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேன். வாடா வாடா வாடா. உன் மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும்
மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில் உன்னாசை முகம் தேடி ஏங்குகிறேன் விதியும் பொழுதில் எந்தன் வாழையில் குலுங்கியது குலுசு நழுவிய வெக்கத்தில் கண்ணங்கள் கூசியது மனம் காலடி ஓசை எதிர்பார்த்து தவிக்கின்றது அன்பே உன் மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில் சின்ன குயில்கள் முனை முனை நலம் கேட்குதா நெஞ்சில் பரவும் அலை அலை உனகீரமாக்குதா மெல்ல நகரும் பகல் பகல் யுகம் ஆகுதா மூச்சு விட்டதால் தலையணை அது தீயில் வேகுதா நெஞ்சம் எதிலும் ஒட்டாமல் கண்ணில் கனவும் பட்டாமல் தினமும் தினமும் உருகும் மனது ஏன் இந்த நிலைமை புரியவில்லை இந்த பரவசம் உனக்குள்ளும் இருக்கிறதா அன்பே உன் மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில் காலவெளியிலே பனித்துளி இவள் அல்லவா என்னை குறித்து இனி உன் தாகம் தீர்க்கவா துள்ளும் நதிநீருரையதில் இவள் அல்லவா இருவருக்கும் இடைவெளி இனி இல்லை அல்லவா நிலவில் வேகும் முன்னாலே வருவாய் என்ற முன்னாலே அழகும் உயிரும் உனக்கே சொந்தம் ஏராள ஆசை நெஞ்சில் உண்டு அதை எழுதிடலாலங்கு தடுக்கிறதே அன்பே உன் மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில் உன்னாசை முகம் தேடி ஏங்குகிறேன் விடியும் பொழுதில் எந்தன் வளையல் குலுங்கியது குலுசு நழுவிய வெட்கத்தில் கண்ணங்கள் கூசியது மனம் காலடி ஓசை எரும மாடு என்ன பண்ணிக்கிருக்க இந்த பிள்ளை எனக்கு போட்ட தங்கச்சி நான் இருக்கேல என்னைய வச்சுக்கிட்டு நீ என்ன வேலை செய்யற தங்கச்சி அதனால ஒண்ணும் சுடு தண்ணியை ஊத்தி குளிச்சுட்டா சரியா நான் ஏன் பச்சை தண்ணி ஊத்தி குடிச்சு ஆகாதா அப்பனா காலியா வர வர வாய் ரொம்ப பேசுறேன் சரித்தா சரித்தா என்னை குத்தி காட்டுறியா சளி பிடிச்சி இல்ல இல்ல எப்படி பேசுற நீ சரி என்னை விட்டுப்புட்டு தனியா விட்டுப்புட்டு இந்த புள்ளைய கூட்டி கூட்டி வரீங்க என்னப்பா எல்லாம் ஒரு மஞ்சள் கலர் சிங்கிச்சா ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து வந்திருக்கீங்களே என் மேல உனக்கு பாசமே இல்லைன்னு ஏத்தா அப்படி இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் அதை தங்கச்சி அதெல்லாம் சொல்லாத பொய் சொல்லாதீங்கன்னு நாங்கெல்லாம் ரேசரிசியை திண்டு விட்டு உனக்கு நல்ல அரிசியை போட்டு வளர்க்குறமே பாசம் இல்லாமையா நல்ல அரிசி வாங்க வழி இல்லாம தானே ரேஷன் அரிசி வெடிக்கிற அப்புறம் நான் நல்ல அரிசி தனியா வாங்குறேன் என்னை விட்டுவிட்டு இந்த பிள்ளைய கூட்டிட்டு என்ன விஷயம் இந்த பிள்ளை யாரு தெரியுமா தோழி பிள்ளை தோழியா ம். கிடையாது இந்த பிள்ளை உனக்கு நாத்து நான் வேணும்தா எந்த வகையில் எப்படி என்ன முறையில் இந்த பிள்ளை எனக்கு நாத்தனாள் ஆவாள் நாத்துனா எப்படின்னு கேக்குறேன் எப்படி சரிங்க ஏன் தோழி பிள்ளை நீங்க நாத்தனா சொன்னா எப்படி ஏத்துக்கிறது முத இருந்தது தோழி ஆ. இப்ப நாத்துனா ஆயிருச்சு உனக்கு இந்த பிள்ளை நாத்தனா ஆயிடுச்சா நான் நாத்தனாள் ஆயிட்டேனா இல்ல தங்கச்சி ஆ. இந்த பிள்ளை வந்து நாத்துனா வேணும் எப்படின்னு கேக்குறேன் நான் இந்த பிள்ளைக்கு ஏத்துனா நீ நாத்து தாலியை சொன்னேன் அப்படி நீ தாலி அந்த பிள்ளைக்கு கட்டுனாலும் அந்த பிள்ளை எனக்கு மதனியா வரும் மதினியா வருமா நான் தான் நாத்தனா முறகட்டதனமா முறை சொல்றமா சரி என்ன விஷயம் வேணும் கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு ஆ. மேலவத்துல இருந்து நாரத மரிசி வந்திருக்கா என்ன நாரத மகாமுனி நம்ம எடுத்து நம்மளுக்கு வந்திருக்காரு ஆமாத்தா. பாத்தீங்களா நீங்க பார்த்தேன். வீணாகன பிரியர் ஆமா. கலைவாணியின் அவரே புத்திரர். நான் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? அவர்தே முடிஞ்ச அளவு நீ நெளிவை கெடு அழைத்து வாருங்கள் சுவாமி வாங்க சுவாமி வணக்கம் கிட்டே சுவாமி பல்லாண்டு வாழ்க யாப்பா எதுவும் குழுவுல சேர்ந்திருக்கமா எல்லாரும் எல்லாம் ஒரு கலரா இருக்குது இன்னைக்கு வாருங்கள் சுவாமி
ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரந்தா ராகவனே ரமணா ரகுநாத் அண்ணே கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே பன்மேலே கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே பன்மேலே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா அன்பைதா ராகவனே ரமணா ரகுநாதா ஆ